எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார்கள் மீதும் இன்னும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் உங்களின் மீதும் என் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் என்றென்றும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைக்கி நான் பேச போகிறதில்ல, ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரெண்டு பர்சனாலிட்டியுடைய உண்மை சம்பவங்கள், அது நமக்கு படிப்பினை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஈரானில் ஹாஜி ஹசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு சின்ன கடை வச்சுருக்காரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அமானிதமாக ஒரு சைக்கிள் கொடுக்குறாரு. சைக்கிள் கொடுத்துட்டு போகிறாரு, வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி வரல அவர். அடுத்த நாள் போகுது, 2 நாள் போகுது, 1 வாரம் போகுது, 1 மாதம் போகுது. இந்த ஹாஜி ஹசன் என்ன பண்ணுவாராம், அந்த சைக்கிளை தினமும் கடை மூடும்போது எடுத்து உள்ளே வச்சுருவார், திரும்ப கடை திறக்கும் போது வெளியே வச்சுருவார். எத்தனை நாள் வரைக்கும் இதை செஞ்சார்னா 45 வருஷமாக இதை செய்கிறார். நினச்சி பார்க்க முடியுதா? 45 வருஷமாக ஒருத்தர் கொடுத்த அமானிதத்தை பாதுகாத்து அதை தொடச்சி அதை க்ளீன் பண்ணி அவர் டெய்லி வருவார் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி டெய்லி சைக்கிள் எடுத்து வெளியே வைக்கிறது, திரும்ப உள்ளே வைக்கிறது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒருத்தர் 45 வருஷமாக அந்த சைக்கிள் தானேங்க, ஒரு வேல்யூ இல்லாத ஒரு பொருள் இல்லை. இன்றைக்கி சைக்கிள் தானே, போதும் அப்படின்னு சொல்லிட்டு விடலை அவர். பாருங்கள் அவருடைய அந்த ஈமான் பாருங்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் இறந்து போகிறாரு. இந்த செய்தி ஈரானில் பரவுது. அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அவருடைய சிலையை உருவாக்கி மார்க்கெட்டுக்கு நடுவில், அதாவது மக்கள் அதிகமாக நடமாடுற இடத்துல வச்சு அந்த சைக்கிளையும் வச்சு யார் இந்த உரிமையாளரோ அவர் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவரை கண்ணியப்படுத்துச்சு. நீங்கள் இதில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாகவே கூகுள்லாம் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இது ரொம்பவும் ஒரு பாருங்கள். அவங்க அல்லாவுடைய ஈமானுக்கும் அல்லாவுடைய தூதர் காமிச்சு கொடுத்த அந்த வழிமுறையிலையும் எவ்வளவு நெருக்கமாக இருக்காங்க பாருங்கள், எவ்வளவு நெருக்கமாக இருக்காங்க. ஆனால் அந்த சமுதாயத்தை குறித்து நமக்கு என்னென்னலாம் சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து ஷியாக்களை குறித்து நான் நெகட்டிவாக தான் நிறைய கேட்டிருக்கேன். என்னுடைய லைஃப்பில் அவங்கள பற்றி நான் நெகட்டிவாக தான் அதிகமாக கேட்டிருக்கேன். ஆனால் அவங்க எவ்வளவு அல்லாவுக்கு நெருக்கமாக இருந்திருக்காங்க பாருங்கள். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ இவங்க தௌஹீத்வாதிகள் சுன்னத்தின் அடிப்படையில் வாழ்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்களோ அவங்களுடைய முகத்திரையெல்லாம் இன்னைக்கு கிழிக்கப்பட்டிருக்கு. இந்த 1 மாதத்தில் கிழிக்கப்பட்டிருக்கு. யார் அல்லாவுடைய நெருக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அமெரிக்கா கேட்குறான், யார்கிட்ட, சவுதி கிட்ட கேட்குறான், இந்த போருக்கான எல்லா பணத்தையும் நீ தான் கொடுக்கணும். என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்க, எதுக்கு அவன் போய் இவங்கிட்ட போய் கேட்குறான் அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஈரானை அடிக்கிறதுக்கு தூண்டி விட்ட அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நீங்கள் வார் பண்ணணும் சொன்னது ஐக்கிய அரேபிய நாடுகளும் சவுதி தான். இன்றைக்கி அதுதான் வெளியே வருது. அப்போ யார் துரோகி யார் நல்லவன் சொல்லிட்டு இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இல்லையா? இந்த ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அவர் முகமது தீசிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் யூஎஸில் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களை அடாப்ட் பண்ணுறாரு, தத்தெடுக்கிறாரு. ஆனால் அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாரத்தில் 2 வாரத்தில் இறந்து போகுது. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் மேலே சந்தேகம் இருக்குது, இவர் ஏதோ பண்ணுறாரு, குழந்தைங்களை எடுத்துகிட்டு சந்தேகப்படுறாங்க, அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கோர்ட்டு கேஸுக்கு போகுது. இவர் லிபியாவை சேர்ந்தவர். கோர்ட் கேஸுக்கு போகுது. ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் எடுத்து அடாப்ட் பண்ணுற குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, அது யாருமே விரும்ப மாட்டாங்க, தத்தெடுக்கவே விரும்ப மாட்டாங்க. அவ்வளவு வேணான்னு சொல்லி ஒதுக்குற குழந்தைங்க. அதுங்க மூளை வளர்ச்சி இருக்காது, மண்டை பெருசாக இருக்கும்,
நடக்க முடியாது, பேச முடியாது. இந்த மாதிரி குழந்தைங்களை கிட்டத்தட்ட அவர் சொல்றாரு 30 வருஷத்துல 80 குழந்தைங்களை எடுத்து வளர்த்து அவர் வந்து தத்தெடுத்திருக்காருங்க. அதை கேட்ட அந்த நீதிபதி வந்து நடுங்கிட்டாராம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய அந்த வீடியோவை நான் போடுறேன். இதெல்லாம் நமக்கு பெரிய படிப்பினங்க. அவங்க மனித நேயம், அவங்க அல்லாஹ்வை எந்த அளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளிவாக வந்து இதில் வந்து நமக்கு புரியக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அவருடைய வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரியான குழந்தைங்களை தான் அவர் எடுத்து வந்து வளர்க்குறாரு. கண்ணு தெரியாத குழந்தைங்க, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க, 2 வாரத்தில் இறக்கக்கூடிய குழந்தைங்க, இந்த மாதிரி குழந்தைங்களை தான் அவர் கிட்டத்தட்ட இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த வீடியோடைய லிங்க்ஸ் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்துங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன முயற்சி நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம வாழ்க்கையில் வந்து செய்கிறதுக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணணும். நீங்களும் நாங்களும் சேர்ந்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும். அதுக்கு அல்லாஹ் நமக்கு துணை புரியணும்னு சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.